அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய ஆண்டறிக்கை ஜமாத்தினுடைய பணிகளை ஆண்டறிக்கையாக தொகுத்து மாவட்ட செயலாளர் உமர் ஃபாரூக் அவர்கள் உங்களிடம் வழங்குவார்கள். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இதில் நிறைய விஷயங்கள் மற்ற கிளைகள் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கோவை வடக்கு மாவட்ட பொதுக்குழுவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் என்று கூறியவனாக என்னுடைய இந்த ஆண்டறிக்கை வாசிப்பை துவங்குகின்றோம். கடந்த 15/3/2015 முதல் 28/2017 பிப்ரவரி மாதத்தினுடைய ஆண்டறிக்கையானது இங்கே வாசிக்கப்படுகின்றது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். நன்மை ஏவி தீமையை தடுத்து நல்வழியை அளிக்கக்கூடிய சமுதாயம் உங்களில் இருக்கட்டும், அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவதன் அடிப்படையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த சமுதாய பேரியக்கம் மூலமாக பல்வேறு விதமான மார்க்க மற்றும் சமுதாய பணிகளை அல்லாஹ்வினுடைய கிருபையை கொண்டு மாநில அறிவுறுத்தலின் அடிப்படையில் பல மாவட்டங்கள் பரவலாக செய்து வருவதை நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம். அந்த வகையில் கோவை மாவட்டமானது ஒருங்கிணைந்து பல்வேறு விதமான பணிகளை செய்து கொண்டிருந்த வேளையில் கோவை மாவட்டம் முழுவதும் மார்க்க மற்றும் சமுதாய பணிகள் சிறப்பான முறையிலே நடைபெற வேண்டும் என்பதற்காக வேண்டி கடந்த 15/3/2015 அன்று மாநில நிர்வாகம் கோவை மாவட்டத்தை கோவை வடக்கு கோவை தெற்கு என்று இரண்டாக பிரித்தது. பிரிக்கப்பட்ட நேரத்தில் கோவை வடக்கு மாவட்டத்தினுடைய கிளைகளாக இருந்த எண்ணிக்கை எவ்வளவு என்றால் 9 கிளைகள். மாநகர் பகுதியான கோவை மாநகர் பகுதியில் கோட்டைமேடு, மரக்கடை என்எச் ரோடு கிளை, ராமநாதபுரம், கவுண்டம்பாளையம், கோவை புறநகரிலே மேட்டுப்பாளையம் பகுதியில் காரமடை, மேட்டுப்பாளையம் கிழக்கு தெரு, ஓடந்துறை, சிறுமுகை, காரனூர் போன்ற 9 கிளைகள் தான் அல்லாஹ்வினுடைய பேரருளால் அன்றைய தினம் நம்மிடத்தில் இருந்தது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், நம்பிக்கை கொண்ட நிலையில் மறுமையை விரும்பி அதற்காக முயற்சிப்போரின் முயற்சிக்கு நன்றி செலுத்தப்படும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே நமக்கெல்லாம் வழிகாட்டி இருப்பதனால் இந்த 9 கிளைகளாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தை இன்னும் சீரும் சிறப்புமாக பல்வேறு விதமான மார்க்க மற்றும் சமுதாய பணிகளை செய்து அல்லாஹ்வினுடைய பேரருளால் ஒட்டுமொத்த கோவை மாவட்டம் முழுவதுமாக இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு விதமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு இன்றைக்கு 24 கிளைகளோடு கோவை வடக்கு மாவட்டமானது செயல்பட்டு வருகின்றது. இந்த 24 கிளைகள் எப்படி உருவானது, இதற்கு பின்னால் என்னென்ன தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், பல்வேறு விதமான செயல்பாடுகள் இருக்கின்றது என்பதைத்தான் இந்த ஆண்டறிக்கையிலே உங்கள் முன்னால் வாசிக்க இருக்கின்றோம். இன்றைக்கு அல்லாஹ்வினுடைய பேரருளால் அந்த 24 கிளைகளாக செல்வபுரம் வடக்கு மாநகரத்தில் காந்திபுரம், வடவெள்ளி, துடியலூர், பூ மார்க்கெட், சரவணம்பட்டி, டவுன்ஹால், இடையர்பாளையம், கண்ணப்ப நகர், புறநகரிலே தாயனூர், காட்டூர், கரட்டுமேடு, சிடிசி, அன்னூர், எஸ்எம் நகர் போன்ற கிளைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டது
இதை உருவாக்குவதற்காக நாம் மேற்கொண்ட பயண பாதையை நாம் உங்களுக்கு விளக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக கோவை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கெல்லாம் இதோ கோவை மாவட்டம் என்றுதான் பரவலாக தெரியுமே தவிர அதில் என்னென்ன பிரச்சார வழிவகைகளை நாம் எங்கெல்லாம் பயணிக்க வேண்டிய தூரங்கள் இருக்கின்றது என்பதை பரவலாக மக்கள் விளங்காமல் ஒரு காலத்திலே இருந்தோம். அல்லாஹ்வுடைய பேரருளால் மாவட்டம் கோவை வடக்கு தெற்கு என்று இரண்டாக பிரிக்கப்பட்டவுடன் அந்த வழிகள் எல்லாம் பிரிக்கப்பட்டது. முதலாவது சாலை திருச்சியை நோக்கி திருச்சி சாலை, சக்தி சாலை, அவிநாசி சாலை, மேட்டுப்பாளையம் சாலை, தடாகம் சாலை, தொண்டாமுத்தூர் வழியாக பேரூர் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள். இந்த 6 வழியாக கோவை வடக்கு மாவட்ட நிர்வாகமானது பயணிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டோம். காரணம், திருச்சி சாலையை பொறுத்தவரை அங்கே ராமநாதபுரம் என்ற ஒரு கிளையை தவிர வேறு எந்த விதமான பிரச்சாரங்களும் சுமார் 35 கிலோமீட்டருக்கு கிடையாது. சக்தி சாலை எடுத்துக்கொண்டால் சுமார் 40 கிலோமீட்டருக்கு அங்கே எந்த விதமான பிரச்சாரமும் போய் சென்றடையவில்லை. அவிநாசி சாலையை எடுத்துக்கொண்டால் அங்கேயும் எந்த விதமான பிரச்சாரமும் செல்லவில்லை. அதே போன்று மேட்டுப்பாளையம் பகுதியிலே மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பணிகள் நடைபெற்று வந்தது. தடாகம் என்று சொல்லக்கூடிய அந்த இடையர்பாளையம் வழியாக இருக்கக்கூடிய கணுவாய் சாலை வரைக்கும் எந்த விதமான பணிகளும் இல்லாமல் இருந்தது. தொண்டாமுத்தூர் என்ற பகுதி வரைக்கும் எந்த விதமான மார்க்க பிரச்சாரம் இல்லாமல் இருந்த நேரத்திலே அங்கே இருந்த பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு இந்த ஏகத்துவ பிரச்சாரம் சென்றடையாமல் இருந்தது. மார்க்க பணிகளானது அங்கே எந்த விதமான மார்க்க மற்றும் சமுதாய பணிகள் நடைபெறாமல் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், பல்லிகு அன்னி வலவாயா, என்னிடமிருந்து ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தாலும் அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லி விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு மாவட்ட நிர்வாகம் களமிறங்கினோம். அதற்காக நாம் சந்தித்த சவால்கள் கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல, பல்வேறு விதமான சவால்களை சந்தித்தோம். நாம் 6 வழியாக பயணிக்க வேண்டும் என்று நினைத்தோமே, அந்த 6 வழிகளிலேயும் நமக்கு நேர்ந்த சவால்கள் எல்லாம் எங்கேயுமே முஸ்லிம் முஹல்லாக்கள் கிடையாது. குறைவான முஸ்லிம் சமுதாய மக்கள் தான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிதறொண்டு கிடந்ததை நாம் பார்த்தோம். இஸ்லாம் என்றால் என்ன என்று கூட தெரியாமல் தான் இஸ்லாமிய சமுதாய மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்ததை பார்த்தோம். இஸ்லாத்தை தப்பும் தவறுமாக விலகி வாழ்ந்த மாற்று மத மக்களுக்கு தெளிவான முறையில் எடுத்து சொல்லாத காரணத்தினால் அந்த மக்கள் இஸ்லாத்தை தப்பும் தவறுமாக விளங்கி கொண்டிருந்த சூழ்நிலையை நாம் பார்த்தோம். புதிய மாவட்டம், புதிய கிளைகள், நிர்வாகம் அனுபவம் இல்லாத நிர்வாகிகள், பொருளாதாரம் மாவட்டம் பிரிக்கப்பட்ட சூழ்நிலையிலே நமக்கு என்று சொத்துக்களோ நமக்கு என்று கையிருப்புகளோ எந்த விதமான பொருளாதார ஒரு சோர்ஸும் ஒரு நிதியும் இல்லாத சூழ்நிலையில் தான் மாவட்டமானது பிரிக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் எந்த பணியை செய்தாலும் கோவையிலே ஒரு பணி செய்ய வேண்டும், மேட்டுப்பாளையத்திலே ஒரு பணி செய்ய வேண்டும். கோவையிலே ஒரு கூட்டம் நடத்த வேண்டும், மேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய கிளைகள் எல்லாம் கூட்டம் நடத்த வேண்டும். இங்கே மசூராக்கு செல்ல வேண்டும் என்றால் அங்கே தனியாக தொலைதூர பயணமானது மாவட்ட நிர்வாகத்திற்கு. இப்படிப்பட்ட ஒரு சவாலானது அல்லாஹ் நமக்கு கொடுத்து ஒரு மிகப்பெரிய சோதனையை ஏற்படுத்தினான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. எங்கள் இறைவன் அல்லாஹ் தான் என்று கூறி அதில் யார் உறுதியாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்களை கொண்டு அல்லாஹ் தகாஃபு பயப்படாதீர்கள், வலா தஹஸனு நீங்கள் கவலைப்படாதீர்கள், வஅப்ஷிரு பில் ஜன்னah அல்லதி குன்தும் துவதுன் சொர்க்கம் உண்டு என்ற நற்செய்தி நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று வானவர்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொன்னானே. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய மகத்தான ஒரு உறுதியான அல்லாஹ் வழங்கிய அந்த உறுதியான ஈமானோடு பயண பாதையை அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நாம் துவக்கினோம். அதற்காக நாம் மேற்கொண்ட பிரச்சார வியூகமானது என்னவென்று சொன்னால், எல்லா தரப்பு மக்களும் இஸ்லாம் என்றால் என்ன என்று தெரியாமல் ஒரு புறம் இருந்தாலும் இஸ்லாமிய அல்லாத மக்கள் தான் நிறைந்து கிடக்கக்கூடிய மாவட்டம் கோவை வடக்கு மாவட்டம். இந்த பகுதியிலே நாம் மார்க்க பிரச்சாரத்தை எடுப்பே செய்து நம் மார்க்கத்தை வளர்த்துவதற்கு முயற்சிப்பதை விட சமுதாய பணிகள் மூலமாக சமுதாய பணிகள் செய்து அதன் மூலம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அந்த மக்களுக்கு எடுத்து சொல்வோம் என்ற அடிப்படையிலே மாவட்டம் பிரிக்கப்பட்ட அந்த முதல் நாளிலிருந்து அல்லாஹ்வுடைய பேரருளால் மாவட்டம் பிரிக்கப்பட்ட அந்த முதல் நாளில்
சூனிய ஒழிப்பு பொதுக்கூட்டமானது மூட நம்பிக்கையை வேரோடு ஒழிக்கக்கூடிய பேய் பிசாசு சூனிய நம்பிக்கைகளை ஒட்டுமொத்தமாக வேறறுக்கக்கூடிய மூட நம்பிக்கை ஒழிப்பு பிரச்சாரத்தை அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு முதல் நாளில் இருந்து துவக்கினோம். இதற்காக பல்வேறு விதமாக மாநிலம் வழங்கிய அறிவுரைகள், பல்வேறு கிளைகள் செய்த பங்களிப்புகள் இதுவெல்லாம் மிகவும் அதிகமாக இருந்ததை பின்னால் நாம் பல விஷயங்களை வாசிக்கும் பொழுது நீங்கள் எல்லாம் உணர்ந்து கொள்வீர்கள். அதோடு சேர்த்து அதற்கு அடுத்தபடியாக நாம் கையாண்ட விஷயம் புகை மது போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரம். எங்கு பார்த்தாலும் சின்னஞ்சிறு சிறார்கள் முதற்கொண்டு வயதான நபர்கள் வரைக்கும் இந்த புகை மது போதைக்கு பாதிக்கப்பட்டு தங்களுடைய வாழ்வை இழந்து நோய்க்கு அடிமையாகி மரணத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் கையிலே எடுத்து ஒரு மாத கால கோவை வடக்கு மாவட்டம் முழுவதும் சுற்று பிரச்சாரங்களை செய்து அதற்காக ஸ்டிக்கர்கள், நோட்டீஸுகள், போஸ்டர்கள், பிளக்ஸ் பேனர்கள் இவைகளை எல்லாம் ஒரு புறம் நாம் செய்ய அல்லாஹ்வுடைய பேரருளால் கோவை உக்கடம் பகுதியிலே வைத்து மரக்கடை என்எச் கிளையின் சார்பாக ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தினோம். அதிலே ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு அதிலே மிகப்பெரிய விழிப்புணர்வு கோவை வடக்கிலே ஆரம்பித்தது என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்கின்றோம். அடுத்ததாக நாம் மேற்கொண்ட முக்கியமான பிரச்சாரம் டெங்கு என்ற நோயானது பரவலாக சமூகத்திலே பரவியது. சுற்றுப்புற தூய்மை இல்லாமல் பல மக்கள் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய பேரருளால் கோவை வடக்கு மாவட்ட நிர்வாகம் அந்த நேரத்தில் ஒரு ஆலோசனையை மேற்கொண்டு நிலவேம்பு கசாயம் என்ற ஒரு திட்டத்தை நாம் பல மாவட்டங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்து அதிலிருந்து மக்களுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கின்றது என்பதை உணர்ந்து நம்முடைய மாவட்டத்திலேயும் அமுல்படுத்தினோம். கிளைகள் தங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை இந்த நிலவேம்பு விநியோகத்திலே கொடுத்து ஒவ்வொரு வீதியாக ஒவ்வொரு இடங்களாக முக்கிய பகுதிகளிலே இந்த நிலவேம்பு விநியோகத்தை செய்து சுற்றுப்புற தூய்மையை வலியுறுத்தி அதற்காக நோட்டீஸ் பிரச்சாரங்களை செய்து அல்லாஹ்வுடைய பேரருளால் டெங்கு நோய் என்பதை இந்த நிலவேம்பு கசாயத்தை குறித்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்ற ஒரு விழிப்புணர்வை நாம் பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது. இந்த பிரச்சாரம் மிகப்பெரிய வழிவகை செய்தது. அதன் மூலமும் மார்க்க விஷயங்கள் எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கோடை காலம் நெருங்கிவிட்டது என்றால் அங்கே வெயிலிலே தாகத்தால் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு பல இடங்களிலே நீர்மோர் விநியோகத்தை நம்முடைய பரவலாக மாவட்டம் முழுவதும் நாம் செய்து வந்தோம். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு மனிதரை வாழ வைத்தவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவர் போலாவார் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவதனால் அதற்கு உன்னதமான முக்கியமான பணியாக நம்முடைய ஜமாத் கடந்த 11 ஆண்டுகளாக தமிழகத்திலேயும் உலகளாவிய சேவையிலேயும் முதலிடமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இரத்த தான பணியை அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நம்முடைய மாவட்டத்திலே வேகப்படுத்தினோம். அதற்காக பல்வேறு இரத்த தான முகாம்கள், அதற்காக பல்வேறு இரத்த வகை கண்டறியக்கூடிய முகாம்கள், நமக்கு இருக்கக்கூடிய மக்களை மட்டுமே வைத்து நாம் இரத்தங்களை கொடுத்து எத்தனை நாட்கள் எடுத்தவரிடமிருந்தே உறிஞ்சி எடுப்பது என்பதை மாற்றக்கூடிய வகையிலே புது புது நபர்களை, டோனர்களை எல்லாம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஆங்காங்கே இரத்த வகை கண்டறியக்கூடிய முகாம்களை அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு ஏற்பாடு செய்து அதன் மூலம் மிகப்பெரிய இரத்த தான புரட்சியானது நம்முடைய கோவை வடக்கு மாவட்டம் பகுதியிலே ஏற்பட்டதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய பேரருளால் உயிர் காக்கக்கூடிய உன்னத சேவையாக இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் சேவையை மாவட்டம் பிரிக்கப்பட்ட அந்த அடுத்து ஒரு வாரம் முதல் இன்று வரைக்கும் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு எங்கெல்லாம் நோயாளிகள் பாதிக்கப்படுகின்றார்களோ, உயிருக்காக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ, இல்லை இறந்த நபர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் பயனளிக்கக்கூடிய வகையிலே இந்த ஆம்புலன்ஸ் சேவையை அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு மகத்தான முறையிலே அல்லாஹ் செய்வதற்கு நமக்கு வாய்ப்பளித்தான். இதன் மூலமும் நாம் இந்த சமுதாய பணியின் மூலம் மார்க்க பிரச்சாரமானது தெளிவாக நம்முடைய மாவட்டத்திலே சென்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம்முடைய ஜமாத் அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய அர் ரஹ்மான் சிறுவர் இல்லம், அர் ரஹீம் முதியோர் இல்லம் என்ற இந்த ஆதரவற்ற சிறுவர் முதியோர் இல்லங்களை காண உண்டியல்களை பரவலாக நம்முடைய மாவட்டத்திலே எங்கெல்லாம் நம்முடைய நபர்களுடைய கடைகள் இருக்கின்றதோ அறிந்து அறியாத அத்தனை பகுதிகளுக்கும் கொண்டு போய் சேர்த்து மாநில நிர்வாகத்தினுடைய அந்த பராமரிப்பு செலவுக்காக வேண்டியும் ஒட்டுமொத்த அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆதரவற்ற மக்களுக்காக வேண்டிய நிதியாகவும் இதை நாம் கொண்டு போய் சேர்த்ததோடு நம்முடைய ஜமாத் இந்த ஆதரவற்ற முதியோர் இல்லங்களையும் சிறுவர் இல்லங்களையும் பரவலாக நடத்துகின்றது என்ற சிந்தனையை
சமுதாயத்தில் இந்த உண்டியல் மூலமாக கொண்டு போய் நாம் சேர்த்தோம். அதோடு மட்டுமல்லாமல் கடந்த ஆண்டு சென்னை மற்றும் கடலூரிலே இது போன்ற சமுதாய பணிகள் எல்லாம் நாம் நம்முடைய மாவட்டத்தில் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே சென்னை மற்றும் கடலூரில் பெய்த பலத்த மழையின் காரணமாக ஒட்டுமொத்த அந்த மாவட்டமும் தண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் மாநில நிர்வாகம் ஒட்டுமொத்த ஜமாத்தினுடைய நிர்வாகிகளையும் பார்த்து களமிறங்க வாருங்கள், பொருளாதார உதவிகளை செய்யுங்கள், நிவாரண பொருட்களை அள்ளித்தாருங்கள் என்று பல வகையிலே அறிவிப்புகளை செய்த காரணத்தினால் ஒட்டுமொத்த மாவட்டம் முழுவதுமாக ஒவ்வொரு கிளை மக்களும் கையிலே உண்டியல்களை ஏந்தி கொண்டு கடை கடையாக ஏறி வீடு வீடாக போய் வீதி வீதியாக சென்று அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு வெள்ள நிவாரணத்திற்கான நிதி உதவியை பெற்றோம். பல்வேறு வகையிலே பொருட்களை சேகரித்தோம். அதை லாரிகளிலேயும் டெம்போக்களிலேயும் ஏற்றிக்கொண்டு அங்கே சென்று அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நிவாரண பொருட்களை ஒரு புறம் கொடுத்தாலும் நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இருக்கக்கூடிய கிளைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து வெள்ள நிவாரண பணியிலே சென்னையிலேயும் கடலூரிலேயும் போய் பங்களிப்பு செய்வதற்காக வேண்டி தொண்டரணி படையினரை அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு அங்கே கொண்டு போய் சேர்த்தோம். அல்லாஹ்வுடைய பேரருளால் ஒட்டுமொத்த சென்னையும் கடலூரிலும் அந்த வெள்ள நிவாரணத்தினுடைய அனைத்து சேதங்களும் நீங்கக்கூடிய வகையிலே எல்லா மாவட்ட மக்களோடும் சேர்ந்து நம்முடைய மாவட்ட தொண்டரணி மக்களும் இணைந்து சிறப்பான பணி செய்த விஷயத்தை இந்த இடத்திலே உங்களுக்கு நாம் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது போன்ற வெள்ள நிவாரணங்கள் எல்லாம் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே அமைதி பூங்காவாக பல்வேறு சமுதாய பணிகளை எல்லாம் செய்து நம்முடைய கோவை மாநகரத்தை நல்ல முறையிலே ஒரு இஸ்லாமிய ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியிலே மார்க்க பிரச்சாரத்தை செய்யலாம் என்று நாம் ஆரம்பிக்கக்கூடிய வேளையில் திடீரென்று இந்த பிஜேபியினுடைய சசிகுமார் என்ற நபரானவர் ஏதேனும் ஒரு நபர்களால் கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தை அடுத்து பெரிய அளவிலான கலவரங்களை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த கோவை மாநகரத்திலேயும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கு பல வகையிலே அந்த காவி பயங்கரவாதிகள் நினைத்த வேளையிலே அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அதற்கான மாநில ஆலோசனையோடு மாவட்ட எல்லா விதமான கட்டுப்பாடுகளோடு தெளிவான முறையிலே கிளைகளுக்கு தெளிவான ஆலோசனைகளை வழங்கி பல வகையிலே அதற்காக முயற்சிகளை மேற்கொண்டு எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ கலவரத்தால் அந்த மக்கள் எல்லாம் நேரிலே சென்று பார்த்தோம். அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறினோம். அவர்கள் என்னென்ன சேதங்கள் அடைந்தார்களோ அந்த சேதத்தினுடைய பட்டியலை எல்லாம் தொகுத்து மாநில நிர்வாகத்தில் ஒப்படைத்து அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு அதற்காக பல்வேறு விதமான ஜமாத்து சந்திப்புகள், காவல்துறை பிரஸ் மீட்டுகள், அதற்காக பல வகையிலே முயற்சிகளை மேற்கொண்டு மாநில நிர்வாகம் வழங்கிய நிதியை கொண்டும் அதற்காக கிளைகள் சேகரித்த நிதியை கொண்டும் கலவர நிவாரண நிதியானது பரவலாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரிலே சென்று தொகையை மட்டும் கொடுக்கவில்லை, இஸ்லாம் என்றால் என்ன என்பதையும் சேர்த்து அவர்களுக்கு சொல்லி முஸ்லிம்களுக்கு மட்டும் கொடுக்கவில்லை, மாற்று மத மக்களுக்கு தான் அதிகமாக சென்றிருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த கலவர பணியையும் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு செய்தோம் என்பதை இந்த இடத்திலே தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதோடு ஒவ்வொரு மாத காலத்திலேயும் ஒவ்வொரு விதமான பிரச்சாரங்கள் மே மாதம் ஏற்பட்டு விட்டது என்றால் அதிலே வரக்கூடிய உழைப்பாளர்கள் தினம், மே 5 வந்து விட்டது என்றால் அதிலே வரக்கூடிய வியாபாரிகள் தினம் என்பதை உணர்ந்து இஸ்லாமிய மார்க்கம் சிறந்த உழைப்பாளி என்று யாரை சொல்கின்றது, சிறந்த வியாபாரி என்று யாரை சொல்கின்றது என்று இதற்காக தனியாக போஸ்டர்கள் மூலமாக பல வகையிலே பிரச்சாரங்களை மேற்கொண்டோம். அடுத்ததாக ஆகஸ்ட் மாதம் வந்துவிட்டால், ஜனவரி மாதம் வந்துவிட்டால், ஜனவரி குடியரசு தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்திலே இஸ்லாமியர்களுடைய பங்கு இந்த இந்திய விடுதலையில் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை விளக்கக்கூடிய வகையிலே புதைக்கப்பட்ட என்னென்ன வரலாற்று உண்மைகள் எல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு விதமான பிளக்ஸ் பிரச்சாரங்கள், அதற்காக சுதந்திரமும் புதைக்கப்பட்ட உண்மைகளும் என்ற தலைப்பிலே நோட்டீஸ் பிரச்சாரங்கள், எந்த சுதந்திரத்தை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது என்ற அழகான நேர்த்தியான எல்லா விஷயங்களையும் வடிவமைத்து அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு இந்த சுதந்திர இந்தியாவில் முஸ்லிம்களுடைய பங்கையும் விளக்கினோம். அதற்காக நாம் செய்த தியாகங்களையும் விளக்கினோம். எந்த சுதந்திரம் நம்முடைய நாட்டுக்கு தேவை என்பதை ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த சுதந்திர தின விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய பேரருளால் செய்தோம். குடியரசு தின விழா வந்துவிட்டால், ஆகஸ்ட் 15 வந்துவிட்டால் நமக்கும் இந்த தேசத்திற்கும் எந்த மனிதாபிமான சம்பந்தமே இல்லை என்று ஒரு காலத்தில் எண்ணிக்கொண்டிருந்த வேளையிலே கிளைகளுக்கு நாம் சொன்ன எல்லா விதமான ஆலோசனைகள் என்னவென்றால், மனிதாபிமான பணிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள்,
மரம் வளர்ப்பு பிரச்சாரத்தை நாம் துவக்கினோம். அதற்காக அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு எல்லா கிளைகளுக்கும் ஊக்குவித்து ஆகஸ்ட் 15 அன்றும் குடியரசு தின விழா அன்றும் நீங்கள் பரவலாக உங்களுடைய பகுதிகளிலே மர வளர்ப்பு காரியத்தை, மரக்கன்றுகள் நடக்கூடிய பணியை செய்யுங்கள் என்று சொன்னோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் கிளைகள் சிறப்பான முறையிலே பங்களிப்புகளை செய்திருப்பீர்கள் என்பதை இந்த இடத்திலே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் அதே ஆகஸ்ட் 15 குடியரசு தின விழாக்களிலே பல்வேறு விதமான மருத்துவ முகாம்கள், கண் பரிசோதனை, இருதய பரிசோதனை, இன்னும் ஒட்டுமொத்த உடம்பில் இருக்கக்கூடிய ரத்த அழுத்தம், சர்க்கரை, இந்த மாதிரி என்னென்ன நோய்களால் மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ அதற்காக எல்லா விதமான முடிந்த அளவிலான மருத்துவ முகாம்களை அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு ஏற்பாடு செய்தோம். கோடை காலம் வந்துவிட்டது என்று சொன்னால் மாணவ மாணவிகளுக்கான கோடை கால பயிற்சி முகாம்களை பரவலாக கிளைகளிலே ஏற்படுத்தி இஸ்லாமிய மார்க்கத்தை கடந்த பள்ளி பருவத்திலே அவர்கள் சரியான முறையிலே விளங்காமல் ஏனோ தானோ என்று இருந்த வேலையை மாற்றி கோடைகால பயிற்சி முகாமில் இருக்கக்கூடிய அந்த ஒரு 10-12 நாட்களை சாதகமாக பயன்படுத்தி பிஞ்சு குழந்தைகளுடைய உள்ளத்திலே இஸ்லாம் என்றால் என்ன, எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதை மக்களுக்கு தெளிவான முறையிலே கோடைகால பயிற்சி முகாம் மூலமாக நாம் வழங்கி இருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் வெறுமனே மார்க்க சமுதாய விஷயங்களை மட்டுமே கற்றுக்கொண்டு ஒரு புறம் நம்முடைய மக்கள் இருந்தாலும் அவர்களுக்கு என்று ஒரு தற்காப்பு பயிற்சிகள் வேண்டும் என்பதற்காக வேண்டி சிறிய அளவிலான தற்காப்புகளை பயிற்சியையும் இது போன்ற சூழ்நிலைகளிலே நாம் பரவலாக நடத்தி வருகிறோம் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். கல்வியாண்டு அந்த தேர்வனுடைய பருவம் நெருங்கிவிட்டது என்றால் பல மக்கள் என்ன படிப்பது, எப்படி படிப்பது, எப்படி தேர்வை சந்திப்பது என்பதெல்லாம் விளங்காமல் பரவலாக பல யாரெல்லாமோ சொல்லக்கூடிய ஆலோசனைகள் எல்லாம் கேட்டு என்ன செய்வது என்பதற்கு தெரியாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சிகளை அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நாம் ஏற்பாடு செய்து நோட்டீஸ் பிரச்சாரங்களை கொடுத்து அதன் மூலம் அல்லாஹ்வுடைய கிருபையினால் பல்வேறு பள்ளிக்கூடங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு உண்டான ஆலோசனைகளை அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நாம் வழங்கினோம். இன்னும் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய மேற்படிப்பை துவங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பொருளாதாரத்தினால் அடிப்படை கல்வி விஷயத்தை அவர்கள் விட்டுவிடக் கூடாது, எதிர்கால தலைமுறை கல்வியினால் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கல்வி உதவி தொகைகளை நாம் வழங்கினோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால் எங்கெங்கெல்லாம் வீடுகளிலே பழைய பொருட்களை வைத்திருக்கின்றார்களோ ஒரு ஆட்டோவை எடுத்துக்கொண்டு ஒரு கைவண்டியை எடுத்துக்கொண்டு அங்கே போய் அந்த பழைய பொருட்களை எல்லாம் வாங்கி வந்து அதை எடைக்கு போட்டு அதில் கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து மிகச் சிறந்த முறையிலே கல்வி உதவிகளை அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நாம் செய்தோம் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னும் பிப்ரவரி மாதம் வந்துவிட்டாலே இந்த பள்ளி கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த காதல் என்ற ஒரு போர்வையிலே கற்பு கொள்ளையை அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை உணர்ந்து இந்த கற்பு கொள்ளைக்கு எதிரான மிகப்பெரிய பிரச்சாரத்தை நோட்டீஸ்கள் வாயிலாகவும் போஸ்டர்கள் வாயிலாகவும் பெருமுனை பிரச்சாரங்கள் மூலமாகவும் பல வகையிலே அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு இந்த கற்பு கொள்ளையர் தினத்தினுடைய விழிப்புணர்வை ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஏற்படுத்தி விபச்சாரத்தின் அருகில் நீங்கள் நெருங்காதீர்கள், அது வெட்கக்கேடானதாகவும் தீமையாகவும் இருக்கின்றது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய இந்த உன்னத உபதேசத்தை எல்லா தரப்பு மக்களுக்கும் இந்த சமுதாய பணியின் மூலமாக நாம் செய்திருக்கின்றோம். இன்னும் காதல் என்ற பெயரிலே, வேலை கிடைக்கவில்லை என்ற பெயரிலே, குடும்ப சூழ்நிலை தவறான முறையிலே போன விஷயங்களினால் பல்வேறு மக்கள் மனம் முறிந்து தங்களுடைய தன்னம்பிக்கையை இழந்து தற்கொலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு செல்லக்கூடிய வேளையிலே அவர்களை அந்த தற்கொலை சிந்தனையிலிருந்து மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி தற்கொலை தான் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளுக்கு தீர்வா என்பதை விளக்கி அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் நாம் செயல்பட்டு எதிர்காலத்தில் சிறப்பான முறையிலே நாம் செயல்பட வேண்டும் என்பதை தெளிவாக விளக்கி அவர்களுக்கு இப்படிப்பட்ட மார்க்க சமுதாய பணியை நாம் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு செய்தோம். அதோடு மட்டுமல்லாமல் எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகின்றார்களோ திடீரென்று ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்தது, அதுல இந்த பீட்டா என்ற அமைப்பு தலையிட்டது, ப்ளூ கிராஸ் என்ற அமைப்பானது தலையிட்டது. இவர்கள் இதற்கு மட்டுமல்ல, நம்முடைய குர்பான் விஷயத்திலேயும் இன்னும் பல்வேறு விதமான மார்க்க வழிபாடு விஷயத்தில் தலையிட்டுக் கொண்டிருந்த இந்த அமைப்புகளை நம்முடைய சமுதாயத்திலிருந்து வேறறுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒட்டுமொத்தமாக தடை செய்ய வேண்டும் என்பதற்காக கண்டன போஸ்டர்களை மாநில அறிவுறுத்தல் படி செய்தோம். இன்னும் செம்மர கடத்தல் என்ற பெயரிலே ஆந்திராவிலே படுகொலை செய்யப்பட்டார்களே அந்த மக்களுக்காக வேண்டி கண்டன குரலை பதிவு செய்தோம். இன்னும் சுவாதி என்ற பெண்மணி கொலை செய்யப்பட்டதிலே அந்த கல்யாண ராமனும்
ஒய்ஜி மகேந்திரனும் பேசிய அந்த வார்த்தைகளுக்காக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தோம். இது போன்று பல்வேறு விதமான பிரச்சாரங்களை கண்டன போஸ்டர்கள் மூலமாக எந்த நேரத்தில் என்ன சம்பவங்கள் நடந்தாலும் அதை அந்த நேரத்தில் அல்லாஹ்வினுடைய கிருபை கொண்டு நாம் எதிர்க்குவது, நம்முடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக கண்டன போஸ்டர் பிரச்சாரங்களை நாம் நம்முடைய மாவட்டம் முழுவதுமாக செய்தோம். இது போன்ற சமுதாய பணிகளை அடிப்படை நோக்கமே என்னவென்றால், எங்கு சென்றாலும் மாற்று மத தாவா தான். எந்த சபையிலே எங்கு போனாலும், எந்த இடத்திலே மக்களை நாம் சந்தித்தாலும் அவர்களுக்கெல்லாம் நாம் மாற்று மத தாவாவை தனிநபர் தாவா மூலமாக, குழு தாவா மூலமாக, எங்கே மாற்று மத சமுதாய மக்களை சந்தித்தாலும் அங்கே அவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லக்கூடிய உன்னதமான தூய பணியை அல்லாஹ்வினுடைய கிருபை கொண்டு நம்முடைய மாவட்டம் முழுவதும் சிறப்பான முறையிலே செய்து வந்தோம். அதற்காக நாம் மேற்கொண்ட முயற்சிகள் என்னவென்றால், எங்கே புத்தக கண்காட்சி போட்டாலும், எங்கே ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போட்டாலும் அங்கே போய் உடனடியாக அங்கே ஒரு ஸ்டாலை புக் பண்ணி அங்கே வரக்கூடிய மக்களுக்கு இலவசமாக அவர்களுக்கு இஸ்லாம் சம்பந்தமான விஷயங்களை ஒரு புறம் சொன்னாலும், குர்ஆன் சம்பந்தமான அந்த அறிவியல் பூர்வமான உண்மைகளை எல்லாம் தெளிவான முறையில் அவர்களுக்கு எடுத்து சொல்லி, உங்களுக்கு இலவசமாக குர்ஆன் தேவை என்றால் எங்களை அணுகுங்கள் என்று இஸ்லாம் சம்பந்தமான அவர்களுடைய ஐயங்களை தீக்கி அவர்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் வழிகாட்டி அல்லாஹ்வினுடைய கிருபை கொண்டு தெளிவான முறையில் இஸ்லாத்தை இந்த புத்தக கண்காட்சிகள் மூலமாக நாம் செய்தோம் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்கின்றோம். வெறுமனே ஏதேனும் ஒரு ஸ்டாலை ஒரு இடத்துல மட்டும் போடாமல், நடமாடும் ஒரு கை வண்டியை எடுத்துக்கொண்டு அதிலே நடமாடும் வாகனத்தை ஏற்படுத்தி ஆட்டோக்களிலே அமர்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பிரச்சாரம் செல்ல வேண்டும் என்பதற்காக ஆட்டோவிலே நூலகத்தை ஏற்படுத்தி இது போன்ற வித்தியாசமான தாவா பணியையும் நம்முடைய மாவட்டத்திலே பரவலாக செய்தோம் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்கின்றோம். இன்னும் மாற்று மத மக்கள் உங்களுக்கு இலவசமாக குர்ஆன் அன்பளிப்பாக வேண்டுமா, இஸ்லாம் சம்பந்தமாக உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டுமா, எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் என்று பரவலாக எல்லா பகுதிகளிலேயும் நாம் போஸ்டர்கள் அடித்து அவர்களுக்கு அறிமுகமாக விளம்பரங்களை செய்து வந்தோம். அல்லாஹ்வினுடைய கிருபை கொண்டு இது போன்ற தாவா பணியினுடைய ஒரு வரிசையிலே நம்முடைய மாவட்டத்தினுடைய ராமநாதபுரம் கிளையின் சார்பாக பெரியார் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பிலே தீகா மாநாடானது சிங்காநல்லூரினுடைய பகுதியிலே பெரிய அளவில் நடந்தது. அங்கே நம்முடைய கிளை மக்கள் நேரடியாக சென்று அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சமயோஜித சிந்தனையை பயன்படுத்தி முஸ்லிம் தீவிரவாதிகள் புத்தகங்கள், இன்னும் தலாக்கு புத்தகம், அந்த உணர்வு பேப்பர்கள், இன்னும் யார் இவர் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோட்டீஸ்கள், இஸ்லாம் கூறும் கடவுள் கொள்கை, என்னென்ன செய்திகள் எல்லாம் அங்கே கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அல்லாஹ்வினுடைய கிருபை கொண்டு அங்கே சேர்த்ததன் விளைவு ஒவ்வொரு மக்களும் நெகிழ்ந்து அதனுடைய விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்வினுடைய பேரருளால் நம்முடைய உணர்வு பேப்பரிலேயே தெளிவாக வந்தது என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் எங்கெல்லாம் வாகனத்துக்கு இடையூறாக, போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே, குறிப்பாக இந்த சிடிசி அந்த வடகோவையினுடைய அந்த பேருந்து நிலையத்திலே எப்பொழுது பார்த்தாலும் வாகன நெருக்கடி ஏற்படக்கூடிய வேளையில் அங்கேயும் சமுதாய பணியை, தாவா பணியை கலந்து அங்கே பிளக்ஸ் பேனர்களை வைத்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அங்கே பாதை, இந்த வாகன நிறுத்துமிடம் இது அல்ல, இதற்கு அருகில் இருக்கக்கூடிய இடம்தான் என்று அதன் மூலமாகவும் அல்லாஹ்வினுடைய கிருபை கொண்டு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதற்காக பிரச்சாரத்தை மேற்கொண்டு அதன் மூலமாக தாவா பணியை செய்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பணியிலே நமக்கு ஒரு வாய்ப்பு அளித்தான். இப்படி எங்கு சென்றாலும் எந்த இடத்தில் வாய்ப்பு கிடைத்தாலும் அல்லாஹ்வினுடைய கிருபையை கொண்டு நாம் செய்த தாவா பணிகள் சமீபத்திலே தலாக்கு பொது சிவில் சட்டம் தொடர்பாக அவினாசிலிங்கம் என்ற இந்த கோவையில் இருக்கக்கூடிய கல்லூரியில் ஒரு பேரணி நடத்துவதாக சொன்னார்கள். உடனே மாவட்ட நிர்வாகம் நேரிலே சென்று உண்மையிலேயே நீங்கள் நடத்திருக்கின்றீர்களா என்று விசாரித்த பொழுது இல்லை இல்லை, சுற்றுப்புற தூய்மைக்காகவும் லஞ்ச ஒழிப்புக்காக வேண்டியும் தான் நடத்துகின்றோம் என்று அவர்கள் விளக்கம் அளித்தார்கள். அவர்களுக்கும் தாவா புத்தகத்தை கொடுத்து அவர்களுக்கும் அங்கே நாம் தாவா செய்து விட்டு வந்தோம். கோவையில் இருக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்பு அலுவலகத்திலே நம்முடைய சகோதரர் தான் அங்கே ஒரு முக்கிய ஒரு பணியாளராக இருந்தார். அவர் அங்கு இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இங்கே நீங்கள் வந்தால் சரி தாவா செய்யலாம் என்று நமக்கு ஒரு வழிகாட்டியதன் அடிப்படையிலே அல்லாஹ்வினுடைய கிருபையினால் குர்ஆனை எல்லாம் எடுத்துக்கொண்டு, புத்தகங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு, டிவிடிக்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அங்கே போய் அல்லாஹ்வினுடைய கிருபை கொண்டு ஒட்டுமொத்த அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, எப்படிப்பட்ட மாணவர்கள் என்றால் வருங்காலத்தில் IAS அதிகாரிகளாக வரக்கூடியவர்கள், IPS அதிகாரிகளாக வரக்கூடியவர்கள், நம்முடைய நாட்டை மிகப்பெரிய ஆளுகையிலே வரக்கூடிய உயர் அதிகாரிகளாக வரக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சந்திப்பை ஏற்படுத்தி தந்ததனால் சிறப்பான முறையிலே அங்கேயும் தாவா பணியை செய்தோம். இன்னும் எங்கு பார்த்தாலும் இது போன்று எங்கெங்கெல்லாம் நமக்கு தாவா பணியினுடைய வாய்ப்பு கிடைக்கின்றதோ
அங்கெல்லாம் நேரிலே சென்று தாவா பணி செய்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கிய பாக்கியத்தால் தேடி வந்தார்கள் மக்கள். எங்களுக்கு குர்ஆன் வேண்டும், எங்களுக்கு புத்தகங்கள் வேண்டும், டிவிடிக்கள் வேண்டும், இஸ்லாம் என்றால் என்ன என்று எங்களுக்கு தெரிய வேண்டும், எங்களுக்கு விளக்குங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய பேரருளால் சாறை சாறையாக மக்கள் வந்தார்கள். அவர்களுக்கு நாம் அல்லாஹ்வுடைய பேரருளால் சிறப்பான முறையிலே குர்ஆனை அன்பளிப்புகளாக செய்தோம், புத்தகங்களை கொடுத்தோம், டிவிடிக்களை கொடுத்தோம். அதோடு சேர்த்து இஸ்லாம் என்றால் என்ன என்ற தெளிவான விளக்கத்தை நாம் கொடுத்தோம். அதனுடைய மாபெரும் விளைவின் காரணமாக அலை அலையாய் அல்லாஹ்வுடைய பேரருளால் இஸ்லாத்தை நோக்கி சாறை சாறையாக நம்முடைய மாவட்டத்திலே மாற்று மத மக்கள் இஸ்லாம் என்றால் என்ன என்பதை தேடி வந்து தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று அதன் மூலம் பல மக்கள் அல்லாஹ்வுடைய பேரருளால் நம்முடைய ஜமாத் நடத்தக்கூடிய அழைப்பில்லங்களுக்கெல்லாம் சென்று இன்றைக்கு இங்கே வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கின்றாரே, நம்முடைய இந்த நிகழ்ச்சியை அவரும் இஸ்லாத்திற்கு வந்து தாவா சென்டரிலே படித்து இங்க நமக்காக வேண்டி அவருடைய அர்ப்பணிப்புகளை செய்து கொண்டிருக்கின்றார் என்றால் இவர் மட்டுமல்ல, நம்முடைய ஒட்டுமொத்த மாவட்ட அனைத்து கிளை நிர்வாகிகளுடைய பெரும்பாலான கிளைகளுடைய தலைவர்கள் மாற்று மத மக்கள், இஸ்லாத்திற்கு வந்தவர்கள், நிர்வாகிகள் இஸ்லாத்திற்கு வந்தவர்கள். நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையாக இருக்கக்கூடிய நபரும் இஸ்லாத்திற்கு வந்தவர்கள். யாரை எடுத்து பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய பேரருளால் இஸ்லாத்திற்கு சாறை சாறையாக வந்தவர்களுடைய விளைவு இப்படிப்பட்ட சமுதாய பணியை அல்லாஹ்வுடைய பேரருளால் நாம் செய்ததின் விளைவாக நமக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை நமக்கு அளித்தான் என்று சொன்னால், இது போன்று பல்வேறு விதமான சமுதாய பணிகளை மட்டும் நம்முடைய மாவட்டத்திலே நாம் செய்துவிடவில்லை. அடுத்ததாக களமிறங்கினோம், மார்க்க பணிகளை என்னென்ன செய்யலாம் என்று. மாநில நிர்வாகம் நமக்கு அளித்த முக்கியமான ஒரு பணி ஷிர்க் ஒழிப்பு மாநாடு என்ற பணி. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவதனால் இன்ன ஷிர்க ஸுல்முன் அதீம், இணை வைப்பு என்பது மிகப்பெரிய அநீதி, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய பாவம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதனை வன்மையாக கண்டிப்பதனால் நிரந்தர நரகத்திற்கு உண்டான இந்த காரியத்தை நம்முடைய சமுதாய மக்கள் பரவலாக நம்முடைய மாவட்டங்களில் ஒட்டுமொத்த தமிழகத்திலேயும் செய்து வந்து கொண்டிருந்த வேளையிலே சிறுகொழிப்பு மாநாட்டினுடைய பணியை மாநில நிர்வாகம் நமக்கு அறிமுகப்படுத்தியது. அதற்காக ஸ்டிக்கர்கள், நோட்டீஸுகள், பிளக்ஸ் பேனர்கள், இந்த பிற உண்டியல் பிரச்சாரங்கள், பல வகையான போஸ்டர், சுவர் விளம்பரங்கள், எங்கு பார்த்தாலும் தனிநபர் தாவாக்கள், தெருமுனை பிரச்சாரங்கள், இன்னும் பொதுக்கூட்டங்கள், என்னென்ன நிகழ்ச்சிகளை அல்லாஹ்வுடைய பேரருளால் நடத்த முடியுமோ, தர்பியா நிகழ்ச்சிகள், எளிய மார்க்கம் நிகழ்ச்சிகள், செயற்குழு கூட்டங்கள், செயற் வீரர் கூட்டங்கள், வாகன பேரணிகள், என்னென்ன காரியங்களை எல்லாம் மாநில நிர்வாகம் நமக்கு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியதோ அந்த பணிகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு பரவலாக கோவை வடக்கு மாவட்டம் முழுவதும் இந்த சிறுகொழிப்பு மாநாட்டினுடைய பணிகளை செய்து அதிலே என்னென்ன இணை வைப்பு பொருள் எல்லாம் வீடுகளில் இருந்ததோ அங்கு இருக்கக்கூடிய இணை வைப்பு பொருட்களை எல்லாம் அகற்றி வந்து ஒரு முஸ்லிம்னுடைய வீட்டுக்கு சென்று பார்த்தோம் என்றால் அங்கே வைத்திருக்கின்றார்கள் மாற்று மத மக்களுடைய ஒட்டுமொத்த சாமி படங்களையும் வைத்து ஒரு பெரிய பேயாட்டம் ஒரு மூஞ்சியை வைத்திருக்கின்றார்கள். எங்கே? நம்முடைய இஸ்லாமிய சகோதரனுடைய வீட்டிலே. ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வகை வகையான இணை வைப்பு பொருட்களை அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு அங்கிருந்து எடுத்து வந்து அவர்களுக்கு தெளிவான பிரச்சாரத்தை செய்து இந்த சிறுகொழிப்பு மாநாட்டினுடைய மைல் கல்லாக நம்முடைய கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் ஒரு நபர், ஒரு 4 நபர்கள், ஒரு குடும்பம், அவர்கள் என்ன வேலையாக வந்தார்கள் என்றால் பேய் ஓட்டுவோம், பிசாசு ஓட்டுவோம், மந்திரிப்போம், தாயத்து கட்டுவோம் என்று வந்தார்கள். நம்முடைய மாவட்ட மருத்துவ அணியை பேய் போல் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நடிக்க வைத்து அந்த மருத்துவ அணிக்கு எங்களுக்கு நீங்க வந்து இந்த பேய்க்கு நீங்கள் சிகிச்சை செய்ய வேண்டும் என்று அவரை அங்கே உட்கார வச்சு பள்ளிவாசல்ல எல்லாம் அந்த 4 பேர்த்தையும் வர வச்சா என்னமெல்லாமோ சேட்டை செய்யறாங்க, என்னமெல்லாமோ டக்கால்ட்டி எல்லாம் விட்டு பார்த்தாங்க. கடைசியில சாயம் வெளுத்து போச்சா அப்புறம் தான் சொன்னாங்க, இது எங்களுடைய பிழைப்புக்காக நாங்கள் செய்வது, எங்களால் எந்த விதமான எங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது, படைத்த ரப்புக்குத்தான் எல்லா சக்தியும் இருக்கின்றது என்று எந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்தார்களோ அதை நம்மிடத்திலே ஒப்படைத்து விட்டு நீங்கள் வந்திருக்கக்கூடிய மதுரை மாவட்ட நிர்வாகத்திற்கு நாங்கள் தகவல் சொல்லிவிட்டோம், நீங்கள் நேரிலே செல்லுங்கள், அவர்கள் உங்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்துக்கு உண்டான வழிவகைகளை செய்து தருவார்கள், இந்த பாவத்தின்பால் நீங்கள் இருந்து விடாதீர்கள், இது மிகப்பெரிய இணை வைப்பு என்பதை அல்லாஹ்வுடைய
அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு இது ஒன்று மட்டுமல்ல, பல இடங்களில் இது போன்ற புரட்சிகரமான காரியங்கள் நடந்தது. இந்த போன்ற பிரச்சாரங்கள் எல்லாம் மையமாக வைத்து அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு பல வாகனங்களிலே நம்முடைய மக்களை எல்லாம் சிறுகொழிப்பு மாநாட்டிற்கு திருச்சிக்கு அழைத்து சென்றோம். அங்கே நம்முடைய திருச்சி மாநாட்டிலே மாநில அறிவுறுத்தல் படி சூனிய ஒழிப்பு அரங்கத்தை நாம் ஏற்பாடு செய்தோம். அந்த சூனிய ஒழிப்பு அரங்கத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய பேரருளால் சூனியம் என்பது பொய், மனிதனுக்கு எந்த சக்தியும் பிற மனிதன் மீது ஆதிக்கம் கிடையாது, அல்லாஹ் ஒருவனுக்கு தான் எல்லா விதமான ஆற்றலுக்கும் சொந்தக்காரன் அவன் மட்டும்தான் என்பதை தெளிவான முறையிலே விளக்கக்கூடிய சூனிய ஒழிப்பு பிரச்சாரத்தை அந்த சூனிய ஒழிப்பு அரங்கத்தின் மூலமாக செய்தோம். மாநில தலைமை நிர்வாகம் டிவிடியாக சிறுகொழிப்பு மாநாட்டினுடைய நினைவாக ஒரு டிவிடி வெளியிட்டார்களே, அதில் அரங்கங்களுடைய முதல் பார்வையிலே சூனிய ஒழிப்பு அரங்கத்தை அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு ஒளிபரப்பினார் என்று சொன்னால் அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சூனிய ஒழிப்பு அரங்கத்தை சிறப்பான முறையிலே செய்தோம் என்பதை குறிப்பாக இதிலே நடந்த அந்த சூனிய ஒழிப்பு நாடகத்திற்கு காரமடை கிளையில் இருக்கக்கூடிய மாணவர் அணிகள் சாதாரணமாக நமக்கு ஒத்துழைப்பு தரவில்லை. சின்ன சிறார்கள் பேய் வேஷங்களை போட்டுக்கொண்டு வருகிற மக்களுக்கெல்லாம் உண்மையிலேயே அவர்கள் பேய் போலவே காட்சி அளித்து சிறப்பான முறையிலே பங்களிப்பு செய்து வந்த மக்களுக்கு இந்த சூனியம் என்பது பொய் என்பதை தெளிவான முறையிலே விளக்கக்கூடிய ஒரு உன்னதமான அரங்கத்தை இந்த சிறுகொழிப்பு மாநாட்டின் மூலமாக நாம் செய்தோம். இதன் மூலம் ஏகத்துவ பிரச்சாரமானது பரவலாக சென்றடைந்து சிறுக்கு என்றால் என்ன, இணை வைப்பு என்றால் என்ன என்பது பரவலாக மக்களுக்கு சென்றடைந்ததனால் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் பல மக்களுடைய உள்ளங்களை ஈர்த்தது என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்கின்றோம். அடுத்ததாக மாநில நிர்வாகம் நமக்கு அளித்த சென்ற பொதுக்குழுவில் அளித்த திட்டமான முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொண்ட இந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய தூதரையும் முழுமையாக தெரிந்து கொண்டு இந்த மதுஹப் போர்வையில் இருக்கக்கூடிய மாயில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அவர்களுடைய சிந்தனையிலிருந்து மீட்டுக் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற பிரச்சாரத்தை கையில் எடுத்து நமக்கு வழங்கியது. அதற்காக வேண்டி நோட்டீஸுகள், அதற்காக வேண்டி ஸ்டிக்கர்கள், பிளக்ஸ் பேனர்கள், இன்ன பிற பல்வேறு விதமான தாவா பணிகளை அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு செய்து அதனுடைய தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய மே மாசமாக கோவை வடக்கு தெற்கு இரண்டுமாக இணைந்து மிகப்பெரிய மாநாட்டை அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நடத்திருக்கின்றோம் என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்வதோடு இப்படிப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் பிரச்சாரத்துக்காக நம்முடைய மாவட்ட நிர்வாகமானது களமிறங்கி ஒட்டுமொத்த கிளைகளிலேயும் பணிகளை செய்தது என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்காக பல்வேறு விதமான இந்த சிறுகொழிப்பு மாநாடாக இருந்தாலும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வாக இருந்தாலும் எல்லா இடங்களிலேயும் பரவலாக தெருமுனை பிரச்சாரங்கள், அதற்காக பெண்கள் பயான் நிகழ்ச்சிகள், இன்னும் பல்வேறுமான பொதுக்கூட்டங்கள், மதரசா குழந்தைகளுடைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், தர்பியா உள்ளிட்ட உள்ளரங்க நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தோம். குறிப்பாக கடந்த வருடம் நவம்பர் மாதம் ஊட்டியிலே வைத்து மாவட்ட நிர்வாகிகள் நம்முடைய கிளை நிர்வாகிகள் அனைத்தையும் பேச்சாளர்கள் அனைவரையும் அழைத்து ஒரு தர்பியா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தோம். இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு பிரச்சனை தலையெடுத்திருக்கக்கூடிய வேளையிலே அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு அல்லாஹ் எந்த விதமான சிரமத்தையும் அதிலே நமக்கு ஏற்படுத்தாமல் சிறப்பான முறையிலே அந்த தர்பியா நிகழ்ச்சியை அல்லாஹ் நடத்தி தந்து, அதோடு மட்டுமல்லாமல் பேச்சாளர்களுக்கான தர்பியா, கிளைகளுக்கான தர்பியா, ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கான தர்பியா, கிளைகளை நடக்கக்கூடிய தர்பியாக்கள் என்று பல தர்பியா நிகழ்ச்சிகளை நாம் ஏற்பாடு செய்தோம். அடுத்ததாக இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்தில் எடுத்து சொல்லக்கூடிய இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சியை மாநில தலைவர் அல்தாஃபி அவர்களை வைத்தும் மாநில தணிக்கை குழு உறுப்பினர் ரஹமத்துல்லாஹ் பாய் அவர்களை வைத்தும் கவுண்டம்பாளைய பகுதியிலேயே ஒன்று, தாயனூர் என்ற கிளையிலே ஒன்றை நாம் அல்லாஹ்வுடைய பேரருளால் நடத்தி அதன் மூலம் பல மாற்றங்கள் சம்பந்தப்பட்ட பகுதியிலே ஏற்பட்டது என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் இஸ்லாமிய மார்க்கத்தை தப்புந்தவருமாக விளங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுடைய இந்த தெளிவு தவறான அந்த புரிதலை விளக்கி அவர்களுக்கு எளிய மார்க்கம் நிகழ்ச்சிகளை அவர் அல்லாஹ்வுடைய பேரருளால் நடத்தி கொடுத்து சிறப்பான முறையில் கேள்விகளை கேட்டு பல சந்தேகங்களை நீக்கி அவர்களுக்கு இந்த எளிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சியை நாம் நடத்தினோம். இதெல்லாம் நாம் செய்யும் பொழுது பல்வேறு விதமான எதிர்ப்புகள், யார் நம்மை நேரடியாக எதிர்க்கின்றார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களெல்லாம் நம்மை எதிர்ப்பார்களா என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்த மக்கள் எல்லாம் நேருக்கு நேர் நம்மை சந்தித்தார்கள். கொள்கை விரோதிகளாக மாறினார்கள். இருள் எது ஒளி எது என்று நடத்தினார்கள். அதற்காக பிரச்சாரத்தை ஏற்படுத்தினோம். அதோடு மட்டுமல்லாமல் கோவை விவாதமானது திருக்குர்ஆனுக்கு முரண்படும் செய்தி, இன்றும் அடுத்து மதுஹப் வந்து ஆபாசம் என்ற தலைப்பிலே அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நாம் இப்பொழுது இங்கே அமர்ந்திருக்கின்றோமே,
இந்த இடத்தில் வைத்து சுன்னத்து ஜமாத் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய மதுஹப் ஜமாத்திற்கு எதிராக மிகப்பெரிய விவாத களத்தை சந்தித்து ஓட ஓட அல்லாஹ்வுடைய கிருபையினால் விரட்டக்கூடிய, சத்தியத்தை மேலோங்க செய்யக்கூடிய, உண்மையை நிலைநாட்டக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோவை வடக்கு மாவட்ட நிர்வாகத்திற்கு மாநில அறிவுறுத்தல்படி வழங்கினான். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய மாவட்டங்கள், நம்முடைய கிளைகள் இதோடு நம்முடைய பங்களிப்பை நிறுத்தி விடாமல் இந்த ஏகத்துவ எதிர்ப்பாளர்கள் பரவலாக நம்முடைய அக்கம் பக்கம் மாவட்டங்களிலேயும் மண்டலங்களிலேயும் இருப்பதனால் நம்முடைய கிளை நிர்வாகிகளை ஊக்குவித்து மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி எங்கே மாநாடு என்றாலும், பொதுக்கூட்டம் என்றாலும், எளிய மார்க்கம் என்றாலும், தர்பியா நிகழ்ச்சி என்றாலும், எந்த ஆர்ப்பாட்டம் என்றாலும், போராட்டம் என்றாலும் மக்களை எல்லாம் ஒன்றிணைத்து பிற மாவட்டங்களுடைய பணிகளிலே பங்கெடுத்து அதற்காக இங்கிருந்து தொண்டரணி படை மக்களை எல்லாம் அழைத்து வைத்து பல்வேறு விதமான சமுதாய பணிகளையும் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு செய்தோம். புனிதமிக்க ரமலானுடைய மாதம் பிறந்தது. அந்த புனிதமிக்க அந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்திய புனித பணிகள் கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல. எங்கு பார்த்தாலும் தர்பியா நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து, கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து, இந்த ரமலானுடைய மாதம் தான் 24 கிளைகள் உருவாக்கப்பட்டது என்று ஆரம்பத்தில் பார்த்தோமே. அந்த 24 கிளைகளும் உருவாவதற்கு இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒட்டுமொத்த கிளைகளும் நிர்வாகிகளும் இங்கே கூடியிருக்கக்கூடிய மக்கள் பட்ட கஷ்டம் அதற்கு தெரியும். எங்கெல்லாம் மக்கள் இருக்கின்றார்களோ, ஒருவர் 2 பேர் இருந்தாலும் அங்கே நேரில் சென்று அங்கே அவர்களுக்காக ஒரு நோன்பு திறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அங்கே அல்லாஹ்வுடைய பேரருளால் கிளைகளை உருவாக்கி அங்கே இஃப்தார் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒரு தெளிவை ஏற்படுத்தி பல்வேறு கிளைகள் உருவாக்கப்பட்டதுக்குண்டான அடிப்படை மாதமாக புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி தந்தான். அதிலே பல்வேறு கிளைகள் தற்காலிக ஷெட்டை அமைத்து கோட்டைமேடு பகுதியிலே மர்க்கஸ் உருவாக வேண்டும் என்ற ஒரு வேட்கையிலே பல வகையிலே முயற்சிகளை மேற்கொண்டு அங்கே ஒரு தற்காலிக ஷெட்டை ஏற்படுத்தி ரமலான் மாதம் முழுவதும் இபாதத் நடந்தது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கூட்டம் அல்லாஹ்வுடைய பேரருளால் ஏகத்துவத்திற்கு எவ்வளவு பெரிய ஆதரவாளர்கள் இருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் அந்த கூட்டத்தின் மூலமாக நமக்கு காட்டினான். பூ மார்க்கெட் என்று ஒரு கிளை உருவாகி அந்த கிளைக்கு அல்லாஹ்வுடைய பேரருளால் நாம் அல்லாஹ்வுடைய பேரருளால் நாம் சொன்ன ஆலோசனைகளை ஏற்று அங்கேயும் ஒரு ஷெட்டை அமைத்து தற்காலிகமாக 1 மாத கால மார்க்க பிரச்சாரத்தை செய்தார்கள். அங்கே நோன்பு திறப்பு நிகழ்ச்சி, அங்கே ஜும்மா தொழுகை நடத்தி சுப்ஹானல்லாஹ் பல்வேறு விதமான பிரச்சார வியூகங்கள் அங்கே நடத்தி இன்றைக்கு அந்த கிளை செய்யக்கூடிய பணி சாதாரணமானதல்ல. நீர்மோர் விநியோகமாக இருந்தாலும், இன்னும் நிலவேம்பு விநியோகமாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஏப்ரல் 2ஆம் தேதி அந்த கிளைதான் மாநில தலைவர் அல்தாஃபி அவர்களை வைத்து இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சியை கோவை லங்கர்கானா பள்ளிவாசல் இருக்கின்றது அந்த பள்ளிவாசலை வைத்து நடத்திருக்கின்றார்கள் என்பதையும் இந்த இடத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய சகோதரர்கள் பரவலாக வேலைகளுக்கும் அங்கும் இங்குமாக தங்கி இருக்கக்கூடிய வேலையிலே அங்கே அவர்களுக்கு சகர் உணவு கிடைக்காதனுடைய சூழ்நிலையாக முதலாக நம்முடைய மாவட்டத்திலே காந்திபுரம் என்ற கிளையிலே அங்கே சகரு உணவனுடைய வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுத்து அங்கே தினந்தோறும் பல மக்கள் வந்து சகரு உணவை உண்டு அதன் மூலம் நன்மை அடைந்து சென்றார்கள் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்கின்றோம். இதன் மூலமாக பல்வேறு விதமான கிளைகளை உருவாக்கி நேரடியாக சந்தித்து அங்கே அல்லாஹ்வுடைய பேரருளால் ரமலானுடைய மாதம் சிறப்புமிக்க மாதமாக ஒட்டுமொத்த மாவட்டம் முழுவதுமாக இருந்தது என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் பித்ராவுடைய விநியோகங்கள், ஏழை எளிய மக்களுக்கான பித்ராவுடைய விநியோகங்கள், அடுத்ததாக ஹஜ் பெருநாளுடைய மாதம் வந்து விட்டதனால் அதற்காக கூட்டு குர்பானினுடைய விநியோகங்களை சிறப்பாக செய்தோம். தொண்டாமுத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய பீகார், அஸ்ஸாம் என்ற பகுதியிலிருந்து வந்து குடிபெயர்ந்திருக்கக்கூடிய மொழியே தெரியாத, பாஷையே புரியாத ஆதரவற்ற ஆயிரக்கணக்கான மக்கள் இணை வைப்பு போர்வையில் இருந்தார்கள். அவர்களுக்கு இந்த பித்ராவினுடைய பணியானது சிறப்பான முறையில் சென்று அங்கே ஏகத்துவ பிரச்சாரம் போய் சேர்வதற்கு இந்த பித்ரா விநியோகம் அல்லாஹ்வுடைய பேரருளால் அருள் புரிந்தது என்பது இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய மாவட்டத்திலே எங்கெல்லாம் கிளைகள் இருந்ததோ ஆரம்பத்திலே 1-2 இடங்களிலே நடந்து கொண்டிருந்த திடல் தொழுகையை ஒவ்வொரு கிளைகளும் பரவலாக நடத்த வேண்டும் என்று சொல்லி திடல் தொழுகையை பரவலாக நம்முடைய மாவட்டத்திலே ஏற்பாடு செய்து அங்கே அதிகப்படியான மக்களுக்கு மார்க்க உபதேசம் சென்றடைவதற்கு நாம் வழிவகை செய்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அடிப்படையிலே மழை வேண்டி பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த பஞ்சத்திலிருந்து நீக்கக்கூடிய வகையிலே மழை வேண்டி தொழுகையை ஏற்பாடு செய்தோம்.
அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய அச்சத்தின் காரணமாக என்னவெல்லாம் பயந்தார்களோ அந்த கிரகணம் ஏற்பட்ட சூழ்நிலையிலே கிரகண தொழுகையை நாம் நம்முடைய மாவட்டத்தில் ஏற்பாடு செய்தோம். இதோடு மட்டுமல்லாமல் இது போன்ற மார்க்க பணிகள் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார், அப்தலுல் ஜிஹாதி கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தான் ஜாஹில். யார் அநீதிமிக்க அரசனுக்கு எதிராக யார் சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக போராடுகின்றார்களோ அவர்கள்தான் உன்னதமான ஜிகாதை புனித போரை செய்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை நிலைநாட்டக்கூடிய வகையிலே ஹஜ் பெருநாள் அன்று உத்தரப்பிரதேச மாநிலம் தாத்ரி என்ற பகுதியிலே அஹ்லாக் என்ற நம்முடைய சகோதரர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து மிக பெரிய பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய மாவட்டத்திலே ஏற்பாடு செய்து அதிலே கண்டன குரலை பதிவு செய்து அதிலே பேசிய பேச்சுக்களுக்காக இன்று வரைக்கும் மாவட்டத்திற்கும் மாநில பொதுச் செயலாளராக அன்றைய தினம் இருந்த மாநில தணிக்கை குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய நம்முடைய ரஹமத்துல்லாஹி அவர்களுக்கும் மாவட்ட தலைவர் நௌசாத் அவர்களுக்கும் இன்று வரைக்கும் கேஸ் ஆனது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் இஸ்லாமிய மார்க்கத்தை விளங்கி அதற்காக வேண்டி நபி வழி திருமணங்களை நம்மை நாடி வரும் பொழுது அவர்களுக்கு அழகான முறையில் திருமண உபதேசங்களை எடுத்து சொல்லி அவர்களுக்கு திருமண எல்லா விதமான வழிகாட்டுதலையும் நடத்தி அவர்கள் நிபந்தனைகளை தெளிவான முறையிலே விளக்கி இஸ்லாம் என்றால் இப்படித்தான் திருமணம் செய்ய சொல்கின்றது என்பதை விளக்கி பல திருமணங்களை செய்து வைத்தோம். வாங்கிய வரதட்சணை அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு பல்வேறு விதமான தாவா பணிகளுக்கு இடையிலே வாங்கிய வரதட்சணை திருப்பி கொடுக்கக்கூடிய உன்னதமான பணியையும் நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலே பல இடங்களிலே செய்தோம். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய மாநில தலைமையின் மூலமாக ஒடுக்கப்பட்டோரின் உரிமை குரலாக இருக்கக்கூடிய உணர்வு வார இதழை பல இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உன்னத பணியை இந்த பொது சிவில் சட்டம் என்ற ஒரு சட்டத்தை அமுல்படுத்துவதற்காக முயற்சித்த அந்த காவி அரசிற்கு எதிராக எல்லா தரப்பு மக்களுக்கும் இந்த பொது சிவில் சட்ட புத்தகத்தை உணர்வை எல்லா விதமான பங்களிப்புகளையும் சிறப்பான முறையிலே நம்முடைய கிளைகள் மூலமாக கொண்டு சேர்த்ததனுடைய விளைவு மாநில நிர்வாகம் அதிகப்படியான உணர்வையும் அதிகப்படியாக இந்த பொது சிவில் சட்டத்தினுடைய அந்த விளம்பரங்களை அதிகப்படியாக நாம் செய்த காரணத்தினால் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் பரிசளிப்பும் சான்றிதழும் வழங்கியதை போல கோவை வடக்கு மாவட்டத்திற்கும் சான்றிதழை வழங்கி சிறப்பித்தார்கள் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்கின்றோம். இப்படி எந்த விதமான பிரச்சனைகளை மேற்கொண்டாலும் எங்கே பார்த்தாலும் மார்க்க பிரச்சாரத்தை செய்யும் பொழுதும் சரி சமுதாய பிரச்சனையை செய்யும் பொழுதும் சரி எல்லா விதமான காரியங்களை நாம் அணுகும் பொழுது அதை தீர்ப்பதற்காக நாம் பாடுபடும் பொழுது நேரடியாக காவல்துறை அதிகாரிகள் பலவிதமான பிரச்சனைகளை அரசு அதிகாரிகள் நம்மை நோக்கி பல வகையில எதிர்க்கக்கூடிய காரியங்களை நாம் சந்தித்தோம். இதற்காக வேண்டி பல்வேறு விதமான காவல்துறை சந்திப்புகள், அங்கே போய் நம்முடைய ஜமாத் என்றால் யார், நம்ம என்ன பணி செய்கின்றோம், நம்ம என்னென்ன காரியங்களை மேற்கொள்கின்றோம் என்பதை எல்லாம் தெளிவான முறையிலே விளக்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பாக்கியத்தை அளித்தான். இவைகளை இப்படிப்பட்ட பணிகள் எல்லாம் நாம் செய்தோமா இல்லையா? இதற்காக மாவட்ட நிர்வாகம் சிறப்பான முறையிலே மேற்கொண்ட தனி முயற்சிகள் என்னவென்று சொன்னால், இதர் எந்த விஷயங்கள் நடந்தாலும் வாரந்தோறும் அதற்காக மசூராக்களை ஏற்பாடு செய்து பல விதமான திட்டங்களை தீட்டி மாவட்ட நிர்வாகிகளுக்கு தலைவர், செயலாளர், பொருளாளர், துணை நிர்வாகிகள், அணிகள் இவர்களுக்கெல்லாம் தனித்தனியாக பொறுப்புகளை பிரித்து ஒவ்வொரு பிரித்த பொறுப்புகளையும் சிறப்பான முறையிலே கவனிப்பதற்காக தெளிவான முறையிலே மக்களுக்கு தொடர்பு கொண்டு இந்த மாவட்ட நிர்வாகத்தை சிறப்பான முறையிலே நல்ல முறையில் பணி செய்வதற்காக இதற்காக அலுவலக பணியாளரை ஏற்பாடு செய்து எங்கெங்கெல்லாம் நாம் என்னென்ன திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றோமோ அதற்காக மாவட்ட செயற்குழு கூட்டங்களை ஏற்படுத்தி கோவையிலே தனியாக செயற்குழு கூட்டம், மேட்டுப்பாளையம் பகுதியிலே தனியாக செயற்குழு கூட்டம் என்று பல வகையிலே செயற்குழு கூட்டங்களை ஏற்படுத்தி கிளை சந்திப்புகளை நேரிலே போய் சந்தித்து எந்த கிளை சரிவர செயல்படவில்லை என்று சொன்னால் உடனே அங்க பல விதமான நிர்வாக சீரமைப்புகளை செய்து அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு இதற்காக பல்வேறு விதமான ஆண் பெண் பேச்சாளர்கள் நமக்கு தேவைப்பட்ட காரணத்தினால் இந்த தெருமுனையாகட்டும், பெண்கள் பயான் ஆகட்டும், இன்னவர நோட்டீஸ் பிரச்சாரங்களாகட்டும், குழுதாவாகட்டும், எதற்காக இருந்தாலும் நமக்கு அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு தாயிகள் தேவை என்பதனால் மாவட்ட ஆண் பெண் பேச்சாளர்கள் பயிற்சி வகுப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் அல்லாஹ்வுடைய பேரருளால் பல பேச்சாளர்களை நாம் உருவாக்கினோம். இதற்காக முகநூல் பக்கத்தை ஒன்றை ஏற்பாடு செய்து அதிலே மக்கள் என்னென்ன பணிகள் செய்கின்றோமோ பேஸ்புக் மூலமாக பரவலாக இதில் 5000க்கும் அதிகமான நபர்கள் நட்பு வைத்து இன்றைக்கு நம்முடைய எல்லா விதமான பணிகளையும் ஷேர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலம் இந்த பேஸ்புக் பக்கமே
ஒரு பேஜாக கிரியேட் செய்து சிறப்பான முறையில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கவும் திட்டமிட்டுள்ளோம். அதற்காக நாம் திட்டமிட்ட அடுத்த விஷயம் வாட்ஸ்அப் குழுமம். மாவட்ட நிர்வாகத்திற்கு தனி, கிளையினுடைய நிர்வாகத்திற்கு தனி, பணிகளினுடைய எல்லா விதமான கிளைகள் செய்யக்கூடிய பணிகளுக்கு தனி, நிர்வாக விஷயமாக வாட்ஸ்அப் குழுமம் தனி. இந்த பொதுக்குழு சம்பந்தமான விஷயங்களை பராமரிப்பதற்கு ஒரு வாட்ஸ்அப் குழுமத்தை ஏற்பாடு செய்தோம். அதோடு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த நம்முடைய கிளைகளுடைய வாட்ஸ்அப் குழுமங்கள், நாம் எப்படி மாவட்ட நிர்வாகம் வாட்ஸ்அப்புகளை பராமரிக்கின்றோம் அதை போல் கிளைகளும் வாட்ஸ்அப்பை பராமரிக்க வேண்டும். அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறப்பான முறையிலே மார்க்க சமுதாய பணிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த வாட்ஸ்அப் பிரச்சாரத்தை நாம் ஆரம்பித்தோம். நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தினுடைய காலண்டர் மூலமாக பரவலாக பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்த்தோம். இதனால் இவ்வளவு பெரிய பணிகளை எல்லாம் இவ்வளவு நேரம் அடிக்கினோமே, மார்க்க மற்றும் சமுதாய பணிகள் எல்லாம் செய்தோமே, இதனால் கிடைத்த பலன்கள் இந்த கோவை மாநகரத்திலே எங்கெல்லாம் பணி செய்யவில்லையோ, ஆரம்பத்திலே பார்த்தோமே 6 வழியிலே எந்த விதமான பணியும் நடக்கவில்லை என்று அல்லாஹ்வுடைய பேரருளால் திருச்சி சாலையிலே ராமநாதபுரம் பகுதியிலே மட்டும் பிரச்சாரம் சென்று கொண்டிருந்த வேளையில் சிங்காநல்லூர், ஒண்டிப்புதூர், சூலூர் பகுதிகளிலே அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு இன்றைக்கு பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கின்றது. சக்தி என்று சொல்லக்கூடிய சக்தி சாலையிலே காந்திபுரம் என்ற கிளையானது உருவாக்கப்பட்டு, சரவணம்பட்டி என்ற ஒரு அந்த இதில் தூரத்தில் அங்கு ஒரு கிளை உருவாக்கப்பட்டு, அந்த சக்தியினுடைய இறுதி இடத்தில் இருக்கக்கூடிய அன்னூர் என்ற பகுதியிலேயும் கிளை உருவாக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய பேரருளால் சிறப்பான முறையிலே இந்த பகுதியிலேயும் இந்த தாவா பணியானது சென்று கொண்டிருக்கின்றது. அவிநாசி சாலையிலே சேரன்மா நகர் தண்ணீர் பந்தலில் சொல்வார்களே, அந்த பகுதியிலே மாவட்ட நிர்வாகம் சார்பில் அதற்காக ஒரு பொறுப்பாளரை நியமித்து அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு அங்கேயும் மார்க்க பிரச்சாரமானது சென்றடைந்து கொண்டிருக்கின்றது. மேட்டுப்பாளையம் பகுதியிலே, இந்த மேட்டுப்பாளையம் சாலையிலே கண்ணப்ப நகர், சாய்பாபா காலனி, பெரிய நாயக்கன் பாளையம், நரசிம்ம நாயக்கன் பாளையம், பெல்லாதி, சிடிசி, பரளியாறு வரைக்கும் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு பிரச்சார வியூகங்கள் அமைத்து அதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தடாகம் சாலையிலே அல்லாஹ்வுடைய பேரருளால் இடையர் பாளையம் என்ற ஒரு கிளையானது உருவாக்கப்பட்டு இன்றைக்கு சுமார் 40 குழந்தைகள் அந்த இடத்திலே கிளை துவங்கப்பட்டு ஒரே மாத காலத்திலே 40க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான சூழலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கணுவாய் வரைக்கும் பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அல்லாஹ் அருள் செய்திருக்கின்றான். தொண்டாமுத்தூர் பகுதியிலே வடவள்ளி என்று ஒரு கிளை ஏற்பாடு செய்து அங்கே பிஎன் புதூர் இன்னும் எல்லா விதமான பகுதிகளிலேயும் மார்க்க பிரச்சாரமானது சிறப்பான முறையிலே செய்து கொண்டிருப்பதை நாம் எல்லாம் பரவலாக தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட கிளை உருவாக்கங்கள், இதற்காகப்பட்ட பாடுகள், இதனுடைய பணிகளின் தொகுப்பின் விளைவாக அல்லாஹ்வுடைய பேரருளால் பல இடங்களிலே மர்கசுகள் உருவாக்கப்பட்டு, ஜும்மாக்கள் தொடங்கப்பட்டு, கிளைகள் அமைக்கப்பட்டு இன்றைக்கு 24 கிளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு என்னென்ன பணிகளை எவ்வளவு எவ்வளவு செய்திருக்கின்றோம் என்பதையும் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். மாவட்ட மசூராக்கள் 91 நடந்திருக்கின்றது. கிளை மசூராக்கள் கிளைகள் செய்தது 782 நடந்திருக்கிறது. மாவட்டம் கிளையை சந்தித்தது 245. மாவட்ட செயற்குழு கூட்டங்கள் 34. மாவட்ட நிர்வாகிகள் தனியாக 8-10 நம்பர்களில் இருந்து அழைக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொலைபேசி அழைப்புகள் இன்றைக்கு இன்று வரைக்கும் சுப்ஹானல்லாஹ் 1,40,000க்கும் அதிகமான அழைப்புகள் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு கிளைகளுக்கும் மாநிலத்திற்கும் ஒட்டுமொத்த யாரெல்லாம் நம்மை அழைக்கின்றார்களோ, நாம் அழைத்து பேசுகின்றோமோ, பலவிதமான அழைப்புகளை பேசியிருக்கின்றோம். ஜும்மா தொழுமிடம் கடந்த 2015 6 இடங்களில் தான் நடந்தது. இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அருளால் 16 இடங்களிலே நடந்து கொண்டிருக்கின்றது. தனிநபர் தாவாக்கள் 533, குழு தாவாக்கள் 68, பெண்கள் பயான் 682, தெருமுனை 76, மெகாபோன் பிரச்சாரம் 482, பொதுக்கூட்டம் 9, தர்பியா 23, குழந்தைகள் நிகழ்ச்சி 16, இனிய மார்க்கம் நிகழ்ச்சி 2, எளிய மார்க்கம் நிகழ்ச்சி 8, நோட்டீஸ் வகைக்காக இந்த பணிகளை எல்லாம் செய்தோமே, என்னென்ன பிரச்சாரங்கள் அது இது எதையெல்லாம் பட்டியல் போட்டோமோ சுப்ஹானல்லாஹ் 2,30,300 நோட்டீஸ்கள் நம்முடைய மாவட்டத்தில் விநியோகம் செய்யப்பட்டிருக்கின்றது. 12,200 போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கின்றது. 26,200 ஸ்கொயர் ஃபீட்டுகள் பிளக்ஸ்கள் நம்முடைய மாவட்டம் முழுவதும் வைக்கப்பட்டிருக்கின்றது. 12,000க்கும் அதிகமான ஸ்டிக்கர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. 15,400க்கும் அதிகமான சுவர் விளம்பரங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. இணை வைப்பு பொருட்கள் அல்லாஹ்வுடைய பேரருளால் மூட்டை மூட்டைகளாக நம்முடைய மாவட்டத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றது.
இந்த வகையிலே குர்ஆன் அன்பளிப்புகள் 250க்கும் அதிகமான அன்பளிப்புகள், டிவிடிக்கள் 250க்கும் அதிகமான அன்பளிப்புகள், 17,000க்கும் அதிகமான இலவச அன்பளிப்பு புத்தகங்களை அல்லாஹ்வுடைய பேரருளால் வழங்கி இருக்கின்றோம். ஆரம்பத்தில் மாவட்டம் பிரிக்கப்பட்ட பொழுது ஆண்கள் பேச்சாளர்களுடைய எண்ணிக்கை 7, பெண்கள் பேச்சாளர்களுடைய எண்ணிக்கை 10. தற்பொழுது ஆண்கள் 11 பேர்கள் இருக்கின்றார்கள், பெண்கள் சுப்ஹானல்லாஹ் 25க்கும் அதிகமான பெண்கள் இன்றைக்கு களப்பணியிலே குதித்திருக்கின்றார்கள். நூலகம் அமைக்கக்கூடிய பணியை ஒவ்வொரு கிளைகளிலேயும் அமைத்து 11 இடங்களிலே நூலகங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. கோடைகால பயிற்சி வகுப்புகள் 12, மதரசாக்கள் எண்ணிக்கை 13, இரத்த வகை கண்டறிதல் முகாம் 5, அவசர இரத்த தானம் மூலமாக கிளைகளை அழைத்து மக்களை அழைத்து நாம் கொடுத்த எண்ணிக்கை 200க்கும் அதிகமான மக்கள். அவசர இரத்த தான முகாம் 8 நடத்தி அதன் மூலமாக நாம் கொடுத்த குருதியின் இரத்த தானத்தினுடைய எண்ணிக்கை 300க்கும் அதிகமான மக்கள். நம்முடைய ஆம்புலன்ஸ் மூலமாக பல வகையிலே சிரமங்களிலே பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கு பயனடைந்தவருடைய எண்ணிக்கை 50க்கும் அதிகமான மக்கள் பலன் பெற்றிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக நடந்த புத்தக கண்காட்சிகள் 3, நிலவேம்பு என்ற கசாயத்தை விநியோகம் செய்த 30,000க்கும் அதிகமான மக்கள் அதனை பருகி இருக்கின்றார்கள். நீர்மோர் விநியோகத்தின் மூலம் 13,000க்கும் அதிகமான மக்கள் பலனடைந்திருக்கின்றார்கள். மரக்கன்றுகள் நம்முடைய மாவட்டத்திலே 200க்கும் அதிகமான மரக்கன்றுகள் வைக்கப்பட்டிருக்கின்றது. மருத்துவ முகாம் 5க்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கின்றது. திடல் தொழுகை கடந்த 2015 6 இடத்திலே நடந்தது. தற்பொழுது அதன் மூலமாக 50,000க்கும் குறைவான மக்கள் பலனடைந்து கொண்டிருந்த வேளையிலே கூடுதலாக 10 இடத்தை ஏற்பாடு செய்து 16 இடத்தின் மூலமாக லட்சக்கணக்கான மக்களுக்கு அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை கொண்டு போய் திடல் தொழுகை மூலமாக சேர்த்தோம். மலை தொழுகை 8 இடங்கள், கிரகண தொழுகை 3 இடங்கள், மாவட்டம் சந்தித்த போராட்டங்கள் 2, பேரணிகள் 10, அதிகாரிகளை சந்தித்தது 100க்கும் அதிகமான முறை. எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதிகாரிகளை சந்திப்பது நேரில் மட்டுமல்ல, தொலைபேசியிலே பேசி 1000க்கும் அதிகமான அழைப்புகளை ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் நாம் பேச வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு நம்முடைய மாவட்டமானது தள்ளப்பட்டிருக்கின்றது. மாநில நிறுவனம் வழங்கிய அந்த உண்டியலானது கடந்த 2015 35 உண்டியல்கள் வைக்கப்பட்டது. இன்று வரை சுப்ஹானல்லாஹ் 114 உண்டியல்கள் நம்முடைய மாவட்டம் முழுவதுமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. நபி வழி திருமணங்கள் 26 செய்யப்பட்டிருக்கிறது. குடும்ப பஞ்சாயத்துகள் 45 செய்யப்பட்டிருக்கின்றது. உணர்வு பேப்பர்களுடைய விநியோகம் சந்தாக்களாக இந்த உணர்வு விநியோகம் பொது சிவில் சட்டத்தினுடைய அந்த பிரச்சனையின் மூலமாக விநியோகம் செய்யப்பட்டது. 10,000க்கும் அதிகமான உணர்வு, 5,000க்கும் அதிகமான ஏகத்துவ பிரதிகள். இப்படிப்பட்ட பிரச்சாரத்தினுடைய விளைவாக அல்லாஹ்வுடைய பேரருளால் இஸ்லாத்தில் இணைந்த மக்கள் கடந்த 2 ஆண்டில் மட்டும் 60 நபர்கள் அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த இஸ்லாத்தின்பால் நம்முடைய மாவட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதிலிருந்து அழைப்பில்லம் சென்றவர்கள் 28 நபர்கள், ஆண்கள் 11 பேர், பெண்கள். இஸ்லாமிய கல்வி பயில்வதற்காக சென்றவர்கள் 10 நபர்கள். சிறுவர் இல்லம் அனுப்பப்பட்ட நபர் நம்முடைய மாவட்டம் சார்பாக ஒரு குழந்தை அனுப்பப்பட்டிருக்கின்றது. முதியோர் இல்லத்திற்கு 3 நபர்களுக்கு அனுமதி வாங்கி தரப்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட பணிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு பிரமிப்பு ஏற்படலாம். நாம் இத்தனை பணிகளை செய்தோமா, இவ்வளவு காலமாக 2 ஆண்டுகளே இவ்வளவு பணிகள் நடந்தேறியதா என்று நாம் பிரமிப்பு ஏற்படலாம். ஆனால் இது அத்தனைக்கும் காரணம் அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்த உதவிதான் என்பதை உணர்ந்து அந்த அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் நம்மிடம் வரும் பொழுது ஒரு ஐத்தன்னா யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்தில் மக்கள் பிரவேசிக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், நபியே நான் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்லி காட்டுகின்றான், நபியே நீர் அல்லாஹ்வை புகழ்ந்து போற்றுவீராக, பாவ மன்னிப்பு தேடுவீராக என்று அல்லாஹ் சொல்லிட்ட. நம்முடைய உள்ளத்தில் ஒரு பொழுதும் இத்தனை பணிகளை செஞ்சிட்டோமே, இவ்வளவு காரியங்களை செஞ்சிட்டோமே, நம்மள மாதிரி வேற யாராவது இருக்கின்றார்களா என்று எண்ணம் கடுகளவு நம்முடைய உள்ளத்தில் வந்துவிடக் கூடாது. அல்லாஹ் தந்த பாக்கியத்தை பயன்படுத்தி இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை ஒரு வழிகாட்டுதலாக நமக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தந்திருக்கின்றான் என்ற சிந்தனையோடு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அல்லாஹ்வுக்கு பிரியமான இபாதத் நிறைய செய்வது கிடையாது. சிறியது செய்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்வதுதான் அல்லாஹ்வுக்கு பிரியமான இபாதத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அந்த அடிப்படையிலே இந்த இபாதத்தை நாம் சிறப்பான முறையில் செய்வோம். கடந்த 2015ஆம் ஆண்டு மாநில நிர்வாகம் கோவை வடக்கு தெற்கு என்று பிரிக்கப்பட்டு என்ன நோக்கத்திற்கு நம்முடைய கையிலே மாவட்டத்தை திருப்பி தந்தார்களோ, அல்லாஹ்வுடைய பேரருளால் பல்வேறு கட்ட முயற்சிகளை மேற்கொண்டு இந்த பணிகள் எல்லாம் இங்கே செய்யப்பட்டிருக்கின்ற அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த நன்மைக்கு நாம் அதிகம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் போதும் என்ற மனப்பான்மை நமக்கு இருந்தாலும்
இந்த தாவா பணி விஷயத்தில் ஒரு காலத்திலும் நமக்கு போதும் என்ற மனப்பான்மை வந்துவிடக் கூடாது. எவ்வளவு செய்தாலும் பத்தாது என்ற எண்ணத்தில் நாம் எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய பேரருளால் களமிறங்குகின்றோமோ, இந்த ஆண்டறிக்கை வாசிப்பு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அடுத்த வருடம் இதை விட பன்மடங்காக பெருக வேண்டும் என்றால் இது ஏதோ எண்ணிக்கைக்கோ பெருமைக்கோ புகழுக்கோ அல்ல. இதன் மூலம் அல்லாஹ்வுடைய பேரருளை கொண்டு இன்னும் கிளைகள் உருவாக்கப்பட வேண்டும், பிரச்சாரங்கள் அதிகமாக்கப்பட வேண்டும், மார்க்க சமுதாய பணிகள் ஒட்டுமொத்த மாவட்டத்திலேயும் வீரியப்படுத்தப்பட வேண்டும். நாம் இன்னும் பயணிக்க வேண்டிய தூரங்கள் அதிகமாக இருக்கின்றது. எடுத்த ஓய்வுகள் போதும், களம் இறங்குவோம். நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய எல்லா சோதனைகளையும் சகித்துக் கொண்டு எதிர்கால பல்வேறு விதமான திட்டங்களை இன்ஷா அல்லாஹ் இந்த பொதுக்குழுவினுடைய நிறைவிலே இன்னும் நாம் என்னென்ன பணிகளை செய்யலாம், என்னென்ன வியூகத்தை அமைக்கலாம், எந்த வகையில நாம் பயணிக்கலாம் என்பதை இன்ஷா அல்லாஹ் பொதுக்குழுவினுடைய நிறைவிலே எதிர்கால திட்டமாக நாம் உங்களுக்கு சமர்ப்பிக்க இருக்கின்றோம். நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய இந்த பொறுப்பை சிறப்பான முறையிலே உணர்ந்து அல்லாஹ் நமக்கு எல்லா வகையிலும் உதவி செய்வான் என்ற எண்ணத்தோடு அல்லாஹ்வுக்கு புகழை சாட்டியவர்களாக, அவனை புகழ்ந்தவர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் தந்து அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்து இந்த ஆண்டறிக்கை வாசிப்பை நிறைவு செய்கின்றோம். வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.